ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து சிக்கன் குழம்பு ரெசிபி செய்ய போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு குக்கர் ஒன்று தூக்கி வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு சோம்பு, பட்டை இலை, பூ இலை எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் வந்து கிண்டிக்கணும். போட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கணும். வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதையும் கிண்டிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு கிண்டிக்கணும். எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி எடுத்து போட்டுக்கணும். தேவையான அளவு தக்காளி, அதையும் நல்லா எண்ணெயில் வதங்குற மாதிரி கிண்டிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் சிக்கன் குழம்பு. தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். அதையும் நல்லா எண்ணெயில் போட்டு கிண்டிக்கணும். எல்லாமே நல்லா வதங்கணும். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் சின்ன ஸ்பூனில் போட்டுக்கணும். சிக்கன் மசாலா தூள் ஆப்ஷன் தான், தேவைப்பட்டவங்க போட்டுக்கலாம், வேணானவங்க போட வேண்டாம். அதையும் நல்லா கிண்டிக்கணும். மசாலா எல்லாமே நல்லா கிண்டிட்டு அப்போ தான் மசாலா வாசம் போகும். அந்த எண்ணெயில் நல்லா வதக்கணுன்னா. அந்த மசாலாவில் சிக்கன் கொஞ்சம் கொட்டிட்டு அதையும் நல்லா மசாலா சேர்கிற மாதிரி நல்லா கிண்டணும். சிக்கன் வந்து அதில் சேர்கிற மாதிரியே. உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை கணக்கு போட்டுக்கோங்க. மசாலா எவ்வளோ வேணும் போட்டுக்கோங்க. எனக்கு எவ்வளோ போடணுமோ அவ்வளோ காரத்தை கணக்கு போட்டிருக்கேன். தண்ணி 2 செம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு வச்சுருக்கணும். அப்போ தான் கொதி வரும். மசாலா எல்லாமே சேர்ந்து கொதிச்சதுக்கப்புறம் தான் அது மாதிரி கொதி வந்துருச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காயை எடுத்து, தேங்காயும் சோம்பும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். சிக்கன் குழம்புக்கு வந்து தேங்காய் சோம்பு போட்டு அரைச்சா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு கொதிச்சிருச்சு. தேங்காயை ஊற்றிக்கிறோம். அதையும் நல்லா கிண்டிக்கணும்.
இதுக்கப்புறம் வந்து குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் வைங்க. சிக்கன் குழம்பு குக்கரில் வச்சிங்கன்னா சீக்கிரம் குழம்பு ரெடி ஆயிரும். ஏன்னா இப்போ கேஸ் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்கனால சிலிண்டர் ரொம்ப கிடைக்க மாட்டதில்ல. அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து குழம்பு வைக்கலான்றதுக்கு வந்து குக்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. விசில் வந்துருச்சு. ஒரு 3 விசில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கறி வந்து சாஃப்டாக வேகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். குக்கர் திறந்து பார்க்கலாம். குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நான் கொஞ்சம் குழம்பு நிறைய வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணியாக தான்